2019 லோக்சபா எலெக்ஷன் நம்ம தமிழகத்துல கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. ஸோ இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 35,000 வாக்காளர்களின் பெயர் ஓட்டு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான். ஸோ இதனால மக்கள் பயங்கரமா டென்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இதுக்கு நடுவுல ஓட்டு பெட்டி வச்சிருந்த அறையில ஒரு தாசில்தார், அதுவும் பெண் தாசில்தார் உள்ள போயிட்டு வெளியே வந்தது, இப்படி ஏகப்பட்ட சர்ச்சைகள் இந்த எலெக்ஷன்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதுக்கு நடுவுல பல சினிமாவை சார்ந்த பிரபலங்களின் பெயர்களும் வாக்குப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே குறிப்பா சொல்லணும்னா நம்ம சிவகார்த்திகேயனுடைய பெயர் கூட பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு இன்று நிருபர்களிடம் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலின் போது நடிகர் சிவகார்த்திகேயன் வலசரவாக்கம் பகுதியில் உள்ள ஒரு ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டிருக்காரு. ஆனா அவருடைய பெயர் பட்டியல்ல இல்ல. அவரது பெயர் எப்படி பட்டியலில் இருந்து காணாம போச்சு அப்படின்றத நாங்க விசாரிக்க சொல்லியிருக்கோம். அவர் எப்படி ஓட்டு போட அனுமதித்தாங்க, அந்த அதிகாரியின் மீதும் விசாரணையை ஏற்படுத்தியிருக்கோம். இதில் யார் தவறு செய்தார்கள் என்பதை கண்டறியப்பட்டு அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமலேயே சிவகார்த்திகேயன் வாக்களித்தது மிகவும் தவறு. ஓட்டு